அன்பு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து ரிசீவ் ஆகும்னு பார்த்தோம்னா, நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆன்லைன் பேட்சில் வந்து ஃபீஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகும். சரி, ரைட், ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பேட்சில் உங்களை யார் ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் போகுது. சரி, ஓகே, ரைட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டோட்டல் ஜேர்னியுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து கைட் பண்ண போகிறது நான் தான், ஓகேங்களா? ஏன்னா சில பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய பேர் பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன், கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நீட் வகுப்புகள் மட்டும்தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நீட் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுமே ஹேண்டில் பண்ணுவேன், ஓகேங்களா? அதனால் 3 சப்ஜெக்ட் நாலேஜும் என்கிட்ட இருக்குது. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 7ஸில் பல டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கேன். கவர்மெண்ட் அண்ட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ரைட், இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் நம்ம கிளாஸ் நடத்துகிறப்ப நீங்களே என்னை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் என்னோடய டீச்சிங் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் அதில் புரிஞ்சுக்குவீங்கம்மா. பட் நல்லா படிங்க, ஓகேங்களா? உங்களோட செலெக்ஷன் தான் என்னோடய வேலையை. அதுக்காக தொடர்ந்து என்னென்ன பண்ணணும், என்சிஆர்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்சரில் நான் கொடுத்துருப்பேன். 80% லெக்சர் என்னோட லெக்சர்ஸாக தான் இருக்கும், ஓகேங்களா? 20லேருந்து ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா வேறு டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதிகபட்சமாக நீங்கள் என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் உங்களோட மார்க் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட வேலை. அண்ட் இந்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர் ஆக்க வேண்டியது என்னோட வேலை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் 11th கிரேடு 12th கிரேடில் இருப்பீங்க. ட்ராப்பர்ஸும் இந்த ஆன்லைன் பேட்சில் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னன்னைக்கு வரக்கூடிய லெக்சர்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணிங்கனாலே போதும், உங்களோட செலெக்ஷனுக்கு நான் கேரண்டி, ஓகேங்களா? என்னோடய 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரிமாண்டஸ் ஜேர்னி, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அண்ட் டாப்பர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஜெய் ரிலேட்டடாகவும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் எய்ம்ஸ், ஜிப்மர் உங்களுக்கு தெரியாத இதுக்கு முன்னாடி இந்த தேர்வுகளுக்கும் மாணவர்கள் தயார்படுத்தியிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பேட்சாக இருக்க போகுது. டைரெக்டாக எந்த இடத்துலேருந்து கேள்வி எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு கொஸ்டின் அனாலிசிஸில் சொல்லிக் கொடுத்துருவேன். ரைட், இது வரைக்கும் போதும். உங்களை யார் கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை விட இம்பார்ட்டண்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் ரிலேட்டட், இப்போ நீங்கள் ஆன்லைன் பேட்சில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், வீடியோ லெக்சர் ஆஃப்டர் ஆஃப்லைன் பேட்ச், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்க்ரோல் போகிறனால மறைஞ்சிருக்கும். என்னென்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ ஆன்லைன் பேட்சில் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான லெக்சர்ஸ் எங்கே இருக்கு வந்து வரும் அப்படின்னு கேட்டால், ஆஃப்லைனில் நாங்கள் 1 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மெத்தட் தான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்சர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் படிச்சுக்கலாம். முக்கியமாக 11th கிரேடில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா டீ மாஸ்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலிலேருந்து வரவங்களாலையும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவிலே எவ்வளோ பெரிய கோட்டா கோச்சிங் ஆனாலும் சரி அது ஃபுல்லாகவே இந்த பேட்ச் உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா? ஃபுல் ப்ராக்டிஸிங் இதில் இருக்க போது ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்துங்க, ஓகேங்களா? நம்ம ஆஃப்லைனில் பசங்க எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் ரிவிஷன் பேட்ச் இங்கே ஆஃப்லைனில் வைக்கிறோமோ அப்போல்லாம் நீங்கள் கூகுள் மீட் மூலமாக லைவாகவும் அட்டன் பண்ணி அந்த வீக்கில் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் கொஞ்சம் வீடியோ டிலே ஆகலாம். பிகாஸ் ஆஃப் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை வந்து அப்லோடு பண்ணி அது ப்ராசஸ் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். சில நேரம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகும். சில நேரம் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரப்ட் ஆகிடும். அப்போ நாங்கள் தனியாக மறுபடியும் ஷூட் பண்ணணும். கிளாஸில் எடுக்கக்கூடிய வீடியோ சம்டைம் கரப்ட் ஆகிடும். அப்போ வந்து நாங்கள் தனியாக உட்காந்து மறுபடியும் நான் எடுத்து ரெடி பண்ணி அனுப்புவேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு நடக்கும். ஏதாவது ஒரு டைம் அதை கொஞ்சம் நீங்கள் பேக்கப் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது படிக்கணுமோ இல்லை ரிவிஷன் பண்ணணுமோ இதெல்லாம் நீங்கள் இப்போ அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர் டேக்கு உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் தரப்போகுது. சார் நான் 11th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், நான் ட்ராப்பர், நான் வேறு ஒரு அகாடமியில் இருக்கிறேன், பட் இருந்தாலும் இது பார்ட் டைமில் படிக்கிறேன். சார் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் பார்ட் டைமில் படிக்கிறேன். இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் படித்தாலும் உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ் தான் நான் டெய்லி டாஸ்க்கை தரப்போகிறேன். நம்ம லெக்சர்ஸ் வந்து 2 to 3 ஹவர்ஸ் பேக்கேஜ் தான் இருக்க போகுது. அந்த 2 to 3 ஹவர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் கூடிய கேப்பெல்லாம் கட் பண்ணி ப்ராப்பராக லெக்சர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 to 3 ஹவர்ஸ் இங்கே ஆஃப்லைனில் பிரேக்கெல்லாம் எடுத்து நம்ம நடத்திட்டு இருப்போம். அங்கே அந்த மாதிரி பிரேக்கில் இல்லை, டேரெக்டாக கொடுத்துருவோம். சம்டைம் 4 ஹவர்ஸும் இருக்கும், சொல்லிடுறேன்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக கொஞ்சம் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னா இப்போ நீட் வந்து சுலபமாகலை. 2025 ரொம்ப என்சிஆர்டி ஃபார்வர்டாக கொஷின் கேட்டிருந்தாங்க. டிஃபிகல்ட்டாக கதமா அது ஃபிசிக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க சொல்கிறது தான் இந்த வருஷம் நீட் பேப்பர் கஷ்டம்னு. நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இது டேரெக்டாக என்சிஆர்டி ஃபார்வர்டு ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஇ ஃபார்வர்டு அவ்வளோதானே தவிர்த்து கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க. மேலோட்டமாக படிக்காமல் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சு போகிற மாதிரி புஷ் பண்ணிக்கலாம் தவிர்த்து மற்றபடி எது இல்லை. அதை பற்றி நான் ஃபியூச்சரோட லெக்சர்ஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே கொஞ்சம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். தொடக்க காலகட்டத்தில் 2 to 3 மணி நேரம் படித்தாலே போதும். சம்டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்கீங்க, சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சரியாக அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியல. ஒரு சின்ன பிரேக் எடுத்து கூட ரெக்கார்டு ஃபார்ம் தான் நீங்கள் அகைன் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் புக் ரெக்கமெண்டேஷன். ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு தேவையில்லாம ரெக்கமெண்டேஷன் பண்ணவே மாட்டோமா. என்சிஆர்டி போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்சிஆர்டி போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு எம்டிஜியோட 38 வருஷம் பிஒய்க்கு போதுமானது. ஆனால் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ஒரு புக்கு தேவை. இந்த புத்தகம் மட்டும் போதும். இதை நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். என்னென்ன புக்கு படிக்கணும், அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வரும்னு சொல்கிற புக் எல்லாத்தையுமே வாங்கி படித்தா போதும். இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமிக் நோட்ஸ் கொடுப்போம், அகாடமிக் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் தாண்டி என்சிஆர்டி தான் பகவத்கீதை. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இதெல்லாம் என்சிஆர்டி போல்டு பாயிண்டாகவே வந்துடும். ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா அதை பாயிண்ட் போட்டு பிரித்து கொடுத்து அதில் எது இம்பார்ட்டன்ட் வேர்டு, அது எது உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த போல்டு என்சிஆர்டி உங்களுக்கு கிடைச்சிடும், பயன்படுத்திக்கிங்க. அந்த தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் நிறைய தமிழ் வார்த்தைகள் சொல்லிக் கொடுப்போம். கிளாஸில் தான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். மெட்டீரியலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தை படித்தா புரியவே புரியாது. அது எவ்வளோ பேர் தமிழ் மீடியம் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி படித்தா புரியவே புரியாது. ஒரு டைம் கிளாஸ் நோட்ஸில் சார் என்ன சொல்கிறேன், அந்த கான்செப்ட் என்ன இருக்குன்னு மட்டும் படிக்கும், சூப்பராக புரியும். செலெக்ஷன் கண்டிப்பாக நடப்பீங்க. அப்போ வந்து செலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளாஸ் நோட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். அந்த இங்கிலீஷ் கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். அந்த இங்கிலீஷ் கான்செப்ட்டுங்கிறது பேர் மட்டும்தான், ஆனால் கான்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல. மோல் அப்படிங்கிறது தமிழ்லேயும் மோல் தான், இங்கிலீஷ்லேயும் மோல் தான். ஆனால் அதுக்கான தத்துவம் இருக்குல்ல, கான்செப்ட், அது என்னென்னு நான் சொல்லிக் கொடுக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சு ட்ரை பண்ணால் போதும். அண்ட் நம்மளோட அகாடமி தமிழ் மெட்டீரியல் கிடைக்கும், தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ரைட்டு. கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு வருமா? உங்களுக்கு குமுலேட்டிவ் டைப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் வரும். இந்த வாரம் ஃபுல்லாக நடத்த வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாடலும் உங்களுக்கு வைப்பாங்க. இந்த 2 மாடல் ஏதோ ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். ரெண்டுமே பைலிங்குவல் தான் நடக்கும். தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டேட் என்றைக்கு அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குற லெக்சரை பொறுத்து டெஸ்ட் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. அந்த டேட் அனுப்பிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டுக்கு படிக்க ரெடி ஆகிடணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க. தயவு செஞ்சு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை சின்சியராக எழுத மட்டும் பாருங்கள். கம்மியாக மார்க் வரட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ தான் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட் வரும். ஸோ டெஸ்ட்டில் எந்த வகையான ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் டெஸ்ட்டை ஜென்யூனாக எழுதுங்க. எவ்வளோ மார்க் வருதோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஸ்கோர் அப் பண்ணுறதுக்கு தான் நம்ம அகாடமி இருக்குது. சரி, அதனால் அதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறல நீங்கள் டெஸ்ட் எழுதி அந்த ஓஎம்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எனக்கு அனுப்பிச்சிடணும். ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் எழுதணும். இப்போதைக்கு எல்லாம் பேப்பரில் எழுதுறீங்க, பட் ஓஎம்ஆர் நான் சென்ட் பண்ணுறேன். 50 குமுலேட்டிவ் டைப்புக்கு என்ன ஓஎம்ஆர், ஃபுல் டெஸ்ட் மாடலுக்கு என்ன ஓஎம்ஆர் அப்படிங்கிறத அனுப்பிச்சுட்றேன். அந்த ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுத பழகுங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்ச உடனே நீங்கள் எனக்கு வந்து ஓஎம்ஆர் அனுப்புறதுக்கப்புறம் உங்களுக்கு கீ ஆன்சர் அனுப்பிச்சிடுவாங்க. சொல்யூஷன் இருக்கும், மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அந்த தேவையான சொல்யூஷன் ரொம்ப டெப்த்தாக இல்லாததுக்கெலாம் ஆன்சர் கீ இருக்கும். ஓகே, ரைட். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் இல்லை எனக்கு ஏதாவது சடனாக ஒரு டவுட்டு, சார் நாளைக்கு என்ன கிளாஸ்ன்னு தெரியல, பிடிஎஃப் என்கிட்ட இது மிஸ் ஆகி போச்சு, நீங்கள் அனுப்பிச்சிங்க இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புனீங்க, இந்த லிங்க் பிடிஎஃப் என்கிட்ட எரேஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்ம அகாடமிக் நம்பருக்கு மட்டும் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆகட்டும், நீங்கள் இல்லை உங்கள் பேரண்ட் யாராக இருந்தாலும் சரி, இதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை வாங்கிக்கலாம். ஒரு இன்ச்சு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி தாண்டி வேறு எந்த நம்பர்லேருந்து நம்ம அகாடமி பேர் சொல்லி உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளையே பண்ணாதீங்க, ஜஸ்ட் பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் அகாடமிக்கு, 9080549820. இதில் தான் என்கொயரிஸ், இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுவாங்க, இதில் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் தாராளமாக பிளாக்கே பண்ணிடுங்க, இல்லையா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கணும். படிக்கிறதுக்கு நான் எப்படி மாதிரி பிளேஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்னா, ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முக்கியமாக 11th 12th கிரேடில் இருக்கவங்க ஒரு பக்கம் போர்டு போயிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் நமக்கு நீட்டு போயிட்டுருக்கோம். ரெண்டையும் வந்து சரிசமமாக பிரித்து படிக்க போகிறோம். வெறும் 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த பேட்ச் இருக்குது. அப்போ இதை ஃபுல்லாகவே இங்கே படித்து முடிச்சுட்டு 12th வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th போர்டோட அதை கம்பேர் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே போதுமானது.
அதுவும் முக்கியமாக 11th ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு லாங் ரன் இருக்குது. தயவு செஞ்சு அப்படி நினச்சி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இயர் நீட் இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு லட்சம் கிடைக்க போகுது. அப்படி மைண்ட் செட் வச்சு படிங்க. ஃபிக்ஸ் த பிளேஸ் ஃபார் ஸ்டடி. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் இங்கே உட்காருவேன் சார், இதுதான் படிக்க போகிறேன், இன்றைக்கி இது லெக்சர் வந்திருக்கு, இதுதான் எனக்கான டாஸ்க், இந்த லெக்சரை ஃபுல்லாக நான் முடிப்பேன், ஓரளவு முடிக்கலையா நாளைக்கு முடிப்பேன், மொத்தம் முடிச்சுட்டு தான் அந்த பிளேஸ் விட்டு எந்திரிப்பேங்கிற ஒரு சங்கல்பத்தோடு உட்காரணும், ஒரு டிட்டர்மினேஷன் மைண்டோடு இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் மோட்டிவேஷன் கோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் கோடோ அண்ட் பீரியாடிக் டேபிள் அண்ட் கிளாஸில் சொல்லுவேன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இதில் முக்கியமான ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஒட்டி வச்சுட்டோம்னாலே நமக்கு படிக்கிற என்விரான்மெண்ட் மைண்டில் வந்துடும். ஏன்னா நம்ம ஆன்லைன் படிக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இருக்காது, வெறும் இந்த ரிவிஷன் கிளாஸ் லைவ் அட்டெண்டரை தாண்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக லோனாக படிக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப சுற்றி நல்ல மோட்டிவேஷன் கோட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமானது இதை நான் சொல்லியிருப்பேன், படிக்கிறப்ப வாட்ஸ்அப்போ இல்லை சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எது வந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸ்டடி ஹவர்ஸ் நான் 2 மணி நேரம் படிக்க போகிறேன், நான் இந்த பிளேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், இந்த ஒரு 2 மணி நேரம் நான் உட்காந்து படிக்க போகிறேன் சார் அப்படின்னா நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். வெற்றி உறுதி. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் போல் படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் வருதா ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா படிக்கிற டைம். இன்ஸ்டாகிராமில் ஏதோ மெசேஜ் வருதா, நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ட்ராப் ஆனால் தான் நான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ எமர்ஜென்சி வந்திருக்கா, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம், பாருங்கள், தப்பு இல்லை. பட் ஆனால் எக்கான கூட ஸ்டடி டைமில் பார்க்கக்கூடாது. அப்படி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்க கூட கன்வின்ஸ் பண்ணுங்கள், சார் எங்களால் நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப குரூசியலாக இருந்துச்சு, கன்வின்ஸ் பண்ணுங்கள். அவங்களே புரிஞ்சுக்கோங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி டைமில் இருக்கக்கூடாது. இருக்கிறது 2 to 3 hours தானே, ஸோ ஸ்டடி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, புக்ஸு, பேனா, பென்சில் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு நோட் இருக்கிறதாகட்டும், நோட்ஸ் எழுதணும், வீடியோ பாஸ் பண்ணி வீடியோ எழுதுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ இருக்கனால கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் மொபைலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7000 8000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் வெளியே கிடைக்கும். அந்த மாதிரி லேப்டாப்ஸ் கிடச்சிச்சினாலோ இல்லை டேப் கிடச்சிச்சினாலோ இல்லை மொபைல் ஃபோனே போதுமானது, நல்லா சொல்ல. பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சி, இல்லை ஃபுல்லாக பிரைட்னஸ் குறைச்சிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஆன்லைன் பேட்ச் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சிங்கிள் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ஐ ரிலேட்டடாக. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிரைட்னஸ் குறைச்சிட்டு சுற்றி ஒரு பிரைட்டாக லைட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நைட் டைம் தான் படிப்பீங்க, நீங்கள் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு. அண்ட் லீவ் டேஸில் நீங்கள் பகல் டைமில் உட்காந்து படிங்க, நல்லா ஒரு பிரைட்டான ஏரியாவில் உட்காந்து நல்லா படிங்க. படிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க, அது ஒரு டைம் போட்டு இப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு தேவையான விஷயங்களை செட்டப் பண்ணிக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மறக்காமல் அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுறீங்களா கிளாஸ் நோட்ஸ், அதெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பணும். ஓகேங்களா? அப்போ தான் நாங்கள் பார்ப்போம், ஓகே ஸ்டூடெண்ட் எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்க, ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யூடியூப் பார்க்குறீங்களா அது எனக்கு தெரியாது, பட்டு இது நான் சொல்லிடுறேன், நீங்கள் இதெல்லாம் படித்து கண்டிப்பாக கவர்மெண்ட் டாக்டர் ஆவீங்க. அப்படி கவர்மெண்ட் டாக்டர் ஆனால் உங்களுக்கு 15,000 per year வந்து VT அகாடமி சார்பில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். நீங்கள் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VT சப்போர்ட் பண்ணுது. அண்ட் படித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம VT அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் த்ரூ அவுட் வந்து அந்த MBBSல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகுது. இதில் டாப் ஸ்கோர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை விடவும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கில் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுங்க, VTயில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நீட்டில் டார்கெட் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறப்ப பெஸ்ட்டு காலேஜுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக VT கொடுக்க போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும்தானே உங்களோட வேலை. அப்போ நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். படிங்க. மறுபடியும் சொல்கிறேன் தான், அகாடமியோட அஃபிஷியல் நம்பர் தவிர்த்து எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜோ டெக்ஸ்ட்டோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 வருஷமும் ஒரு தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் எக்ஸாமான நீட்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். 2025 பார்த்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு 2026 கிளாஸ் எல்லாம் நாங்கள் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். பழைய லெக்சர்ஸ் கூட இருக்குது, பட் அதுவும் நாங்கள் தரலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் பேப்பர் அப்படி செட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனுங்கிறப்போ இன்னுமே நம்ம அடுத்த வருஷமும் தயார் பண்ணல, அடுத்த வருஷமும் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்து தான் நம்ம இந்த லெக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், பட் எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
மறுபடியும் சொல்கிறேன்னா உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விடுங்க ஓகேங்களா. பேனிக்கோ பயப்படவோ எதுவுமே அவசியம் இல்லை ஓகேங்களா. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டீச்சராக உங்களோட கெரியரில் எது பெஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. VTயில் ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த நீட் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு சீட்டை கிராப் பண்ணி நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த பேட்ச் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரைட்டுங்களா. இன்னும் ஃபர்தராக நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நான் கிளாஸில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த கிளாஸில் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் கிளாஸ் இருக்கனால இந்த ரெக்கார்டிங் செட்டப்லாம் வராது. டேரெக்டாக இது லைவில் உட்காந்துருக்கோம், சார் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் இங்கே பசங்கிட்ட பேசுவோம் இல்லையா, பசங்க ஏதோ பண்ணுவாங்க, நான் எதோ சொல்லுவேன், பாரு கவனி இதை பாரு, அதெல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கான லெக்சர்ஸ்க்கான லிங்க்லாம் அனுப்பிவிடுவாங்க. மறக்காமல் பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.